அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி ப்ளம் கேக் தாங்க செய்ய போகிறோம். கிறிஸ்மஸ்னாலே நமக்கு ப்ளம் கேக் தாங்க ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். இனிமேல் நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டிலையே நம்ம எல்லாருக்குமே சூப்பராக செஞ்சு கொடுக்கலாமுங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாமுங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லைங்க. இதுக்கு நமக்கு பீட்ரு கூட தேவையில்லை. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ரெசிபி தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளம் கேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு நட்ஸ் தாங்க ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் எல்லாம் கையில் இருக்கோ நீங்கள் எல்லா நட்ஸையும் போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி முந்திரி, பாதாம், கிரேப்ஸ்லேயே ரெட் கிரேப்ஸும் எடுத்திருக்கேங்க, பிளாக் கிரேப்ஸும் எடுத்திருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி நான் வாங்கியிருக்கேங்க. 3 கலரில், அதாவது 3 கலரில் இருக்கிற மாதிரி நான் டூட்டி ஃப்ரூட்டியும் வாங்கியிருக்கேன். இதோட நீங்கள் டேட்ஸ் இருந்தாலும் நறுக்கி சேர்த்துக்கலாம், செர்ரி பழம் நறுக்கி சேர்த்துக்கலாம், பிஸ்தா, உங்கள்கிட்ட என்னென்னலாம் நட்ஸ் வகைகள் இருக்குதோ அனைத்து வகைகளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்ல ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் நட்ஸ் எல்லாமே சேர்த்து எடுத்திருக்கேங்க. இதோட ஒரிஜினல் ரெசிபி பார்த்திங்கன்னா நமக்கு ரம்மில் ஊற வைப்பாங்க. பட் ஆனால் நம்ம எந்தவித ஆல்கஹாலும் சேர்க்காம நம்ம இன்றைக்கி ஃப்ரூட் ஜூஸில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இப்போ இதை நான் ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி ஃப்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸில் தான் நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி பல்பி ஆரஞ்சுன்னு சொல்லி நமக்கு பாட்டிலில் வரும் பார்த்திங்களா, அந்த ஜூஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸாக ஆரஞ்சு வாங்கி பிழிஞ்சு எடுக்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இதை ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நமக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதுக்கு பிறகு நம்ம சர்க்கரையை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு ப்ளம் கேக்குக்கு. இப்போ இதை நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாமுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து தனியாக வச்சிடணும். அடுத்து நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோங்க. ப்ளம் கேக்குக்கு கேரமல் சேர்த்து செய்யும்போது நல்ல நிறமும் நல்ல நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. இது மூழ்கிற அளவுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இது நல்லா சூடு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நமக்கு நல்லா தேன் கலரில் வரணும். பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த அளவுக்கு நமக்கு தேன் கலராக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாமுங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கிறணும். நமக்கு கட்டிகள் ஆனாலுமே நமக்கு கிளற கிளற அது நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வந்துடும். இப்போ மறுபடியுமே நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கிறணும். இது கொதிக்க கொதிக்க நமக்கு நல்லா திக்னஸ் கொடுக்குங்க. ஏன்னா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். பாருங்கள், நமக்கு நல்லா கொதிச்சு இப்போ திக்னஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா தேன் கலரில் இருக்குங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே பேன்லேயே நம்ம ஊற வச்சுருந்த நட்ஸ் எல்லாமே அந்த ஜூஸோடையும் நம்ம சேர்த்துக்கலாமுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் நான் கிசான் ஜாம் சேர்த்துக்கிறேங்க. ஜாம் சேர்க்கும்போது அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஜாமை கொஞ்சம் இது மாதிரி கிளறி கிளறி கொடுங்க. நமக்கு கொதிக்க கொதிக்க ஜாம் எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வந்துடும். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு நம்ம நல்லா வத்த விட்டு எடுத்துக்கிறணுங்க. நமக்கு நல்லா ஜூஸஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்துடணும். பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துடணும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கெட்டி ஆகிடும். நமக்கு சேர்த்துருந்த ஜூஸஸ் எல்லாமே நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்படியே ப்ளம் கேக் மிக்ஸில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அது கீழே தங்குற மாதிரி ஆகிடும். இப்போ இதில் நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம மைதா சேர்த்து நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருந்தேன். இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்று தனித்தனியாக நமக்கு நின்றோம். இப்போ இதை நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 2 முட்டை நான் உடச்சி எடுத்துக்கிறேங்க. 2லேருந்து நீங்கள் 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை தான் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாமுங்க. பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கிறணும். நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு பீட்டர் தான் வேணும்னு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு கூட நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
முட்டையை நல்லா அடித்து எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து ஒரு சல்லடை வச்சு நம்ம பிடிச்சி வச்சுருந்த சர்க்கரையை வந்து நம்ம போட்டு சலித்து எடுத்துக்கலாங்க. நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நம்ம மெஷர் பண்ணணும்னு இல்லை. இப்போ நான் வந்து சர்க்கரையை வந்து நம்ம சலித்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நமக்கு தோல் துகளாக இருக்கலாம். அதனால் வந்து நம்ம நல்லா சலித்து எடுத்துக்கிறணும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நமக்கு சர்க்கரை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே இலக்கமாகி கொடுக்கும். பொடிச்ச சர்க்கரைங்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரம் கரையணும்னு இல்லைங்க, அதனால நமக்கு சீக்கிரமே நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த கேரமல் வந்து நல்ல நமக்கு ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இதோடு நம்ம டஸ்ட் பண்ணி வச்சுருந்த நம்ம நட்ஸையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க. இப்போ நமக்கு வந்து நட்ஸு வந்து நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நமக்கு கலக்க மிக்ஸ் பண்ண நமக்கு எல்லாமே வந்து நல்லா கரெக்டாக ஈவனாகி வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து வச்சிடணும். இப்போ இதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாங்க. எது சேர்த்தாலுமே நம்ம வந்து சலிச்சிட்டு சேர்க்கணுங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சலடை வச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு 250 கிராம் இருக்கிற மாதிரி வந்து நான் மைதா வந்து எடுத்துக்கிறேங்க. 1.5 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இதிலேயே வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கோகோ பவுட்ரு வந்து டார்க் கோகோ பவுட்ரு எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூனும், பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூனும் வந்து எடுத்திருக்கேங்க. கூடவே சிட்டிகை அளவுக்கு வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் ரெசிபி எது செஞ்சாலுமே வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கிறணுங்க. அப்போ தான் நமக்கு கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நமக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா அதே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஏதாவது கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிளறும் போது கட்டியாக இருந்தால் நமக்கு பேக்கிங் வந்து ஒழுங்காக வந்து கேக் வேகாதுங்க. அதுக்காக தான் நான் வந்து சலிச்சு எடுத்துக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு விஸ்கு வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹார்டாலாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்போ நம்ம கேக் வந்து நமக்கு நல்லா ரஃப் ஆகிடும். நல்லா சாஃப்டாக வரணும்னா நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு திக் பேட்டராக தாங்க இருக்கும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால், ஆற வச்ச பால் கூட வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு இப்போ வந்து பேட்டரி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்றைக்கி வந்து 7 இன்ச்சு டின் வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் ஸ்கொயர் டின்னோ இல்லை ரவுண்டு டின்னோ எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பட்டர் பேப்பரோ இல்லை பார்ச்மெண்ட் பேப்பரோ போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். ஆடி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இதே நீங்கள் வந்து பட்டர் பேப்பர்லாம் போடுறீங்க அப்படின்னா ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற பேட்டரை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பேட்டர் வந்து நம்ம திக்காக இருக்குதுன்னு வந்து கவலைப்பட வேணாங்க. ஏன்னா இது வந்து குளிர் சமயங்கிறதுனால கொஞ்சம் பேட்டர் வந்து திக்காக தான் செய்யும். அதுக்கு பிறகு நமக்கு நார்மலாக வந்து நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து டேப் பண்ணி விட்டுடலாங்க. டேப் பண்ணி விட்டுட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் நட்ஸு வேணுமோ மேலேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரியும் கிரேப்ஸும் வந்து சேர்த்துருந்தேங்க. அந்த இது வந்து நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆனே பண்ணலை. அதுக்கு பிறகு தான் பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் வந்து இப்போ மேலே டூட்டி ஃப்ரூட்டியும் வந்து சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நட்ஸு வேணுமோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நட்ஸு அதிகம் சேர்க்க ரொம்பவே வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. க்ரன்ச்சியாகவும் இருக்குது. நமக்கு ஒவ்வொரு பைட்டிலையுமே நமக்கு நட்ஸு நல்லாவே வரும். இப்போ இது வந்து நம்ம ஓவனில் தாங்க வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டேங்க. ஒரு 10 மினிட் வந்து 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேட்டரை நம்ம உள்ளே வச்சதுக்கு பிறகு 180 டிகிரி செல்சியஸில் நம்ம 1 ஹவர் வந்து நம்ம வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிறணுங்க. ஒவ்வொரு ஓடிஜியும் வந்து நமக்கு டைமிங் மாறுபடுங்க. உங்கள் ஓடிஜிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். என்னுடைய ஓடிஜி வந்து எனக்கு 1 ஹவர் ஆச்சுங்க. நான் இடையில வந்து நான் வந்து டூத்பிக் வச்சு நான் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது போல் வந்து நம்ம செக் பண்ணி எடுத்துக்கிறணும். இதே நீங்கள் வந்து குக்கரில் கூட வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். சேம் இதே ப்ராசஸ் தாங்க. நம்ம குக்கரை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு வேஸ்ட்டு தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை வச்சு குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 40-45 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்தால் நமக்கு ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் வந்து டூத்பிக் வச்சு குத்தி பார்க்குறேங்க. நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நமக்கு டூத்பிக்கில் ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு வேகலைன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நமக்கு மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை இப்படி லைட்டாக தூக்குனாலே வந்து நமக்கு வெளியில் வந்துடுங்க. கொஞ்சம் கூட நமக்கு டின்னில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம மெதுவாக வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம்ங்க. பாருங்கள், நமக்கு பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் அதிகமாகவே ஒட்டலைங்க.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு அப்படியே பேட்டர் வந்து சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகி வந்துடுச்சு. ப்ளம் கேக் வந்து இனிமேல் நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம். கடைகள்லாம் வாங்கணும்னு இல்லைங்க. கடைகளில் வாங்குகிற டேஸ்ட்டை விட நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம சூப்பரான ஒரு 3/4 கிலோ வந்துச்சுங்க நமக்கு ப்ளம் கேக்கு. சூப்பராக வந்து நமக்கு ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா 3/4 கிலோ என்ன ரேட்டுன்னு நினச்சி பாருங்கள். இதே நம்ம வீட்டில் செய்கிறது வந்து அவ்வளோ காசு வராதுங்க. ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் வரும். பட் நல்ல டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு நல்லா வந்து நிறைய நட்ஸு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு நம்ம வீட்டு கத்திக்கு கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதே பேக்கரி கத்தியெல்லாம் இருந்து நம்ம அதில் கட் பண்ணணும் நமக்கு நல்லா ஈஸியாக வருங்க. நிறைய நட்ஸ் இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணும்போது நட்ஸ் எல்லாம் வந்து நிறையா கட்டிங் தான் ஆகும். ப்ளம் கேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக நல்ல மாய்ஸ்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்ல சூப்பராக நல்ல ஸ்பாஞ்சியான கேக்குங்க. ப்ளம் கேக் வந்து நமக்கு சூப்பர் டேஸ்ட்லேயும் இருக்குங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிச்சி போச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எந்த கடையில் வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த கிறிஸ்மஸுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.